என்ன ரஞ்சிதா இவ்வளவு அவசரம் ஓடிற? என்னாச்சு? உன்னை பார்க்கத்தானே வந்தேன். என்ன பார்க்கவா? அதுக்காக இப்படி மூச்சு வாங்க ஓடியார? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. அந்த மனுஷனுக்கு தெரியாம வரணும்னா இப்படித்தானே வர வேண்டியதா இருக்கு. ஏன்னு இப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? நீ ஒத்த பிள்ளைய வச்சிருக்க, அவன் சொத்தை எடுத்துதா எனக்கு குடிப்பியானே? அதை வச்சுதான் நாங்க உசுறு வாழ போறோமா? என்ன ரஞ்சிதா சொல்ற? அது உனக்கு சேர வேண்டிய பங்கு. அண்ணே, அந்த மனுஷன் அவர் பசங்களுக்கு தேவையானத ஓடி ஓடி சேர்த்து வச்சிருக்கிறாரு. 2 இல்ல 3 தலைமுறைக்கு போதும் போதுன்ற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அவரு பசங்களுக்கு சேர்த்து வச்சிருக்காரு. உன் பொண்ணுக்கு? அண்ணே, ஆமா ரஞ்சிதா, எப்பவுமே அவர் அப்படித்தானே பேசுவாரு. பசங்கன்னா அவர் பசங்க பாரு, பொண்ணுன்னா ஓம் பொண்ணும் பாரு. அவரு பசங்களுக்கு 2 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. என் மருமகளுக்கு அவரு பையன் பொண்ணுன்னு பாரபட்சம் பார்க்காம இருந்தா நான் எதுக்கு பயப்பட போறேன்? என் மச்சான் இப்படி இல்லாம ஒருவேளை பூங்கொடிட்ட அன்பா பாசமா இருந்திருந்தா கூட உனக்கு சேர வேண்டிய பங்கை நான் உனக்கு கொடுத்திருப்பேன். ஏன்னா அது உன்னோட பங்கு. இல்லனே, எனக்கு வேணானே. நியாயமா அது அகிலனுக்கு தான் சேர வேண்டியது. என்ன பேசுற? அது நம்ம அப்பாவோட சொத்து. நம்ம 2 பேருக்குமே சரி பாதி பங்கு இருக்கு. ஓம் பாதியை தான் உனக்கு கொடுக்குறேன். எனக்கு எதுவுமே நீ பாதியா கொடுத்தது இல்லையேனே. எல்லாமே முழுசாதான் கொடுத்துருக்குற. 3 மடங்கு சேர்த்துதான் கொடுத்துருக்குற. உறவுலையும் சரி உரிமையிலையும் சரி என்ன இருக்கோ எல்லாத்தையும் போதும் போதுன்ற அளவுக்கு எனக்கு எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்துட்டேனே. யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காத உன் தன்மானத்தையும் விட்டு கொடுத்த. இதுக்கு மேல எனக்கு கொடுக்கறதுக்கு என்னென்ன இருக்கு உன்கிட்ட?